ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து ரொம்பவே நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கணும், சீக்கிரமாகவே அவளுக்கு போட்டிருக்க அம்மா வந்து வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை ரொம்பவே கவனமாகவுமே பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, என்னங்க நீங்கள் என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தீங்க, எதுக்காக போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு காவேரி, உன்னோட நல்லத்துக்காக மட்டும்தான் டாக்டரை போயிட்டு நான் பார்த்துட்டு வந்தேன், உன்னை நல்லா கவனிக்க சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் அம்மான்றது சாமிக்கு சமமானது அப்படின்னலாம் கூட நான் சில இடத்துல கேள்விப்பட்டேன், ஒரு பாட்டிமாவுமே சொன்னாங்க, அதனால தான் வேப்பிலெல்லாம் வெளியே கட்டி விடுவோம், சரியா, கண்டிப்பாக உனக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்காக எம்புட்டு வேலையை பார்க்குறீங்க, எனக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி காவேரி லூசுத்தனமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என் ஆர்வக்கோளாறு, எனக்கு உன்னைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி, உனக்காக தான் என் உசுரவே வச்சுக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம குமரன் வந்து நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே விஜய் இருந்துட்டு, ஐயோ நம்ம காவேரி கூட தான் இருக்கோன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது, சொல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு திருமுழிக்கவும், நம்ம காவேரி இருந்துட்டு, யாருங்க ஃபோன் பேசுகிறது அப்படின்னு சொல்லி, காவேரி சத்தமாக பேசாத, குமரன் தான் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம், ஐயோ மாட்டணும் அப்படின்னு சொல்லவும், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கள் குமரன், சும்மா தான் நான் இருக்கேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க இந்த பசுபதியை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்றதுக்காக தான் கேட்டேன், எத்தனை நாளைக்கு தான் நீங்களுமே தலைமறைவாக இருப்பீங்க, போலீஸ் இது உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க, ஏன்னா எந்த தப்புமே பண்ணாமல் நீங்கள் தலைமறைவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே டவுட் வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, ஒன்று அந்த பசுபதியை பிடிக்கணும், இல்லை இந்த நம்பிராஜனை தேடி பிடிக்கணும், இல்லை இந்த பசுபதியை பிடிக்கணும், இவங்க மூணுத்துலேயே ஏதாச்சும் ஒன்று நடந்தே ஆகணும், வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்தாலுமே வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது, ஏன்னா இந்த பசுபதி தானே வெண்ணிலாவை ஏமாற்றி உங்கள் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி அவங்களோட காரியத்தை கச்சிதமாக முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தானே வெண்ணிலாவை வச்சு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம வெண்ணிலா வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா, அந்த வெண்ணிலா கண்டிப்பாக உயிர் பொழைச்சி வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் பக்கம் சாதகமாக தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெண்ணிலா சீக்கிரமே உயிர் பொழைச்சி வந்துடணும், அது நடக்குமா என்னன்னு தெரியல, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க விஜய், நீ ஃபஸ்ட்டு பசுபதி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய்மே கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணுறது, அவன் கிடைக்கவே மாட்டேங்கிறான், நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், நல்லா சேஃப்டியாக தான் இருக்கான் போல அவன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க விஜய், நானும் நிவினும் போயிட்டு அந்த பசுபதியை தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்பிராஜன் வந்து, பசுபதி தயவு செஞ்சு என்னை விட்டுடு பசுபதி, நான் உன்னை கண்டிப்பாக மாட்டி விட மாட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நான் இல்லாமல் கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, ஃபோனும் பண்ணுறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிராஜன் வந்து கெஞ்சுறாங்க. உடனே பசு இருந்துட்டு, என்ன நம்பி, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், நீ உன்னை வெளியே விட்ட அப்படின்னா அதுதான் எனக்கு பேர் ஆபத்து, இங்கே பார் நீ என் கூடயே தான் இருக்கணும், நீ எப்போ ஏன் கஸ்டடியிலே தான் இருக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிராஜன் கிட்ட பசுபதி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆமாய்யா, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், ஒருவேளை வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துட்டா அப்படின்னா உண்மை எல்லாத்தையுமே வாக்கு மூலமாக கொடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும், ஐயோ அதை மறந்தே போயிட்டேனே, இங்கே பார் நம்பி, நீயும் ஃப்ரீயாக உங்கள் குடும்பத்து கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நானும் ஃப்ரீடமாக ஊருக்குள்ளே சுற்றணும் அப்படின்னா ஒரு ஐடியா தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு நம்பிராஜன் கிட்ட சொல்கிறாங்க. நம்பிராஜன் இருந்துட்டு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து வெண்ணிலா உயிரோடு இருக்கக்கூடாது, வெண்ணிலா உயிரோடு இல்லை, அவள் செத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொன்னதுமே நம்ம நம்பிராஜன் வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஐயோ என்னையா பேசுகிற, பாவம் வெண்ணிலா, அவளை போயிட்டு சாவடிக்கிறேன்னு சொல்கிற, அவள் என்னையா உனக்கு துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்பிராஜன் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்பி நீ இதே ரூமில் இரு, நான் போயிட்டு வெண்ணிலா கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்பிராஜன் பயங்கரமாக கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு வெண்ணிலாவை விட்டுடுறா, ப்ளீஸ்டா, உயிர் பொழைச்சா கூட நான் அவகிட்ட சொல்கிறேன், உன்னை கண்டிப்பாக அவள் யார்கிட்டையுமே மாட்டி விட மாட்டா, அவள் உயிரோடு வந்தானா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பிராஜன் கெஞ்சவும் பசுபதி இருந்துட்டு, இங்கே பார் நம்பி, நான் ஊருக்குள்ளே தைரியமாக சுற்றணும் அப்படின்னா அந்த வெண்ணிலா உயிரோடு இருக்கக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும். சரி சரி நீ சும்மா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து இங்கே நம்பிராஜனை ஒரு கஸ்டடியில் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்காக பசுபதி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே அசாமல் போகிறாங்க. வெண்ணிலா வந்து கண்ணை முழிக்கவே இல்லை, சும்மா அப்படியே ஒரு போன மாதிரி தான் படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு கான்ஷியஸுமே அவங்களுக்கு இல்லவே இல்லை. வெண்ணிலா, எதுக்காகடி இப்படி போன மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க, வெறும் மூச்சு மட்டும் தான் உன் உடம்புல இருக்குது, அதை வச்சு நீ எப்படி பொழைச்சி வர முடியும், அப்படியே பொழைச்சி வந்த அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தான் பேராபத்து, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலையணை எடுத்து நம்ம வெண்ணிலா முகத்தில் வச்சு அவங்க மூச்சை நிற்க வைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து பிளான் போடுறான். உடனே இங்கே நம்ம டாக்டர் வந்து வெண்ணிலாவை செக் பண்ணுறதுக்காக வராங்க. பசுபதி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இவங்க ரிலேஷன் யாராவது இருந்தால் வர சொல்லுங்கள், வெண்ணிலாவுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு, அவங்க சீக்கிரமாகவே அதாவது உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் இருந்துட்டு நாம் நர்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. நர்ஸுமே சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பசுபதி இருந்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறான். ஐயோ, வெண்ணிலா உயிரோடு வந்துடுவாளா, அது மட்டும் நடக்கவே கூடாதே, சரி சரி இந்த டாக்டரெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா கதையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து நினைக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம டாக்டரும் நர்ஸும் வெளியே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருமே அவங்க ரிலேஷன் யாருமே இல்லை டாக்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் அன்றைக்கி ஒருத்தர் காவேரின்றவங்க வந்தாங்கள்ல, அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நர்ஸுமே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. விஜயுமே அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அதாவது உங்களுக்கு வெண்ணிலாவை தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியும் சொல்லுங்கள், வெண்ணிலாவுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம நர்ஸுமே ஆமாம் கான்ஷியஸ் வந்துடுச்சு, அவங்க இன்னும் ஒரு 1 ஹவரில் கண் விழிச்சிருவாங்க, நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்கன்னே சொல்லலாம், நீங்கள் யாராவது கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரி யார் அனுப்பலாம், நம்மளுமே உடம்பு முடியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி விஜய் அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்கிட்ட இந்த விஷயத்த நம்ம காவேரி சொல்கிறாங்க. விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா உயிர் பொழைச்சி வந்துட்டான்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் காவேரி, கண்டிப்பாக இந்த டைமில் நீ வர முடியாது, உனக்கு அம்மா போட்டிருக்கு, நான் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. ஆமாங்க, நானே உங்களை தான் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ரொம்பவே பரபரப்பாக போகிறாங்க, ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த பசுபதி வந்து வெண்ணிலாவை பார்த்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். வெண்ணிலா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி ஆபத்து, உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பசுபதி வந்து அப்போ தான் வெண்ணிலா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்க போகிறாங்க. கரெக்டாக நம்ம விஜய் பார்த்துடுறாங்க. விஜய் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. டே பசுபதி, உன்னை ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தா நீங்கள் தான் இருக்கியா, ஓ வெண்ணிலாவை கொலை பண்ணலான்னு வந்திருக்கியா, வெண்ணிலாவை உயிரோடு விடக்கூடாதுன்னு நினைக்கிறியா, டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியை பயங்கரமாக பிடிச்சி அடிக்கிறாங்க. டே விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லவும், டே பசுபதி நீ அடங்கவே மாட்டியாடா, எதுக்காகடா இப்படி எல்லாரையும் வாழ்க்கையிலையும் விளையாடிக்கிட்டு இருக்க, உனக்கு உயிர் வந்து சாதாரணமாக போச்சு இல்லை, அப்படி கொலை பண்ணணுன்ட்டு கை காலெல்லாம் துடிச்சுது அப்படின்னா போயிட்டு உன் பொண்ணை கொலை பண்ணுறா, எதுக்காக இப்போது வெண்ணிலாவை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லுவோம். வெண்ணிலாவை கொலை பண்ணாதான் நான் மாட்டாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்கிறான். டேய் உன்னெல்லாம் எதுக்குடா நீ எல்லாம் மனுஷனாக இருக்க, உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே
பசுபதி இருந்துட்டு டேய் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தள்ளி விட்டுட்டு பசுபதி வந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சரி அவனை பிடிச்சிப்போம், இப்போது வெண்ணிலா உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெண்ணிலா எப்படி இருக்க வெண்ணிலா, நீ கண்டிப்பாக உயிர் பொழைச்சி வந்துடுவ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எத்தனையோ டைம் நான் பேசினேன், உங்ககிட்ட எத்தனையோ டைம் நான் என் சுச்சுவேஷனை சொல்லி புரிய வச்சேன். ஆனால் நீ எதுவுமே புரிஞ்சுக்காமல் இந்த பசுபதி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கூட போயிட்டு அவன் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தல, இப்போ பார்த்தியா உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுகுறாங்க. இங்கே விஜய் பேசுகிறத எல்லாத்தையுமே நம்ம வெண்ணிலா வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே லைட்டாக கண் முழிக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவை கண் முழிக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா நீ கண் முழிச்சிட்டுல, நான் தெரியறேன்னா நான் தான் உன் விஜய் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவால் பேசவே முடியல. நம்ம விஜய் இருந்துட்டு நடந்த பிரச்சனையை நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறது அது இதுன்ட்டு. இன்னொரு சைடு இந்த பசுபதி வந்து போலீஸுக்கு கால் பண்ணி இங்கே தான் விஜய் இருக்கான், சீக்கிரமாக வாங்க, வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. போலீஸை பார்த்ததுமே விஜய் இருந்துட்டு வாங்க சார், இந்த பசுபதி வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான், நான் தான் வெண்ணிலாவை காப்பாற்றினேன், வெண்ணிலா கூட கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வெண்ணிலாவை கொலை பண்ண வந்ததே நீ தானே, எப்படியோ நாங்கள் கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. இங்கே பாருங்கள் சார், சத்தியமாக நான் வெண்ணிலாவை கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, சத்தியமாக அந்த பசுபதி தான் கொலை பண்ணணும்னு நினச்சான், நான் தான் வெண்ணிலாவை காப்பாற்றினேன், சொல்கிறத நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் போலீஸ் நம்புறதில்ல. சார் வெண்ணிலா உயிர் பொழைச்சிட்டாங்க, வெண்ணிலா கிட்ட கேளுங்க, வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த பசுபதி தான், மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டான், அதனால தான் வெண்ணிலா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதுவுமே நம்ம போலீஸ் வந்து நம்புறதில்ல. இல்லை வெண்ணிலா கிட்டே கேளுங்க, எப்படியோ உயிர் பொழைச்சி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. டாக்டர் வந்து வெண்ணிலாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. வெண்ணிலாவுக்கு உயிர் இப்போ வந்தாச்சு, ஆனால் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே போலீஸ் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்போது வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜய் எத்தனையோ டைம் வந்து போலீஸ்கிட்ட கெஞ்சி கதறி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம விஜய் வந்து நம்புறதில்ல. இங்கே பசுபதி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான், எப்படியாவது நம்ம வெண்ணிலா கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு நம்ம காவேரி வந்து எங்கே போன விஜய் இன்னுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் வந்து போலீஸ் வந்து வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்ருக்காங்க. என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே குமரனுக்கு கால் பண்ணி மாமா விஜய் பசுபதியை தேடி போனார், ஆனால் இது வெண்ணிலா உயிர் பொழைச்சிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக போனார், ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ பிரச்சனை போல், நீங்கள் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா காவேரி நீ கவலைப்படாத, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயும் நம்ம குமரனும் நிவினும் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா விஜய் இருக்கிறதில்ல. அங்கே வந்து ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் விஜய் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே குமரனும் நம்ம நிவினும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்லாதீங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிறதில்ல, சரி நம்ம விஜயை போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவினும் குமரனும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. நம்ம விஜய் வந்து குமரனையும் நிவினையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரியை வேற தனியாக விட்டுட்டு வந்துட்டோம், அவள் வேற உடம்பு முடியாமல் இருக்கா, இந்த டைமில் நம்மளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எப்படியோ நிவனும் குமரனும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயை பார்த்ததுமே குமரன் இருந்துட்டு என்ன ப்ரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த பசுபதி தான் என்னை மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க நம்ம குமரன், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்கள தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னப்பா நீ பாட்டுக்கு வந்து வாயில் விட்டுருன்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் விட்டுற முடியுமா, என்னப்பா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, கொலை முயற்சி நடந்திருக்கு, இதை பார்த்துட்டாலும் எங்களால் சும்மா இருக்க முடியாது, இத்தனை நாளாக அவன் அதாவது தலைமறைவாக இருந்திருக்கான்,
அவன் சரியான ஃப்ராட் வேலை பார்த்துருக்கான், அவனெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. குமரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெண்ணிலாவை கொலை முயற்சி சத்தியமாக அவங்க பண்ணவே பண்ணல. இந்த பசுபதி தான் மாடியிலேருந்து வெண்ணிலாவை தள்ளி விட்டது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு வீடியோ ஆதாரமும் இருந்தது. ஆனால் அந்த பசுபதி என் ஃபோனை உடச்சிட்டான், இல்லைனா அந்த பசுபதி தான் இப்போ ஜெயிலில் இருந்திருப்பான். சார் தயவு செஞ்சு விஜயை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே விஜய் வந்து நம்ம குமரன் எத்தனை டைம் கெஞ்சுமே இந்த போலீஸ் வந்து விடுற மாதிரியே தெரியல. இங்கே பாருப்பா, தகுந்த ஆதாரம் கொண்டு வா, இல்லை அந்த வெண்ணிலா பொண்ணு இந்த தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வெளியே விட முடியும். மற்றபடி நீங்கள் எவ்வளோ தான் கெஞ்சி கூத்தாடினாலும் வெளியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரனும் நிவினும் ஐயோ என்ன பண்ணுறது. உடனே நிவின் இருந்துட்டு அண்ணே எனக்கு தெரியும்ண்ணே, ஒரு லாயர் தெரியும், அவங்கள கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து விஜயை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் வந்து ஒரு லாயருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்போதைக்கு ஜாமீனில் தான் விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்லேயே போதும், எப்படியோ விஜய் வெளியே வந்தார்னா ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக விஜய் வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. நம்ம விஜய் வந்து நிவினுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கணும், எப்படியோ நிவின் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்போவே பேசிக்கிட்டே போகிறாங்க. நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க, நிவினு தேங்க்ஸ் நிவினு, எப்படியோ நம்ம விஜய் வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க, கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கடையெல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் குமரன், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏதாவது பணம் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க வேண்டவே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவினுமே ஆனால் சரிண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே அப்போ தான் நம்ம காவேரி ஞாபகம் வருது. காவேரிக்கு அம்மா போட்டிருக்குன்ற விஷயமும் நம்ம நிவினுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் நிவின் வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி எப்படி இருக்க, நீ பயப்படாத, கண்டிப்பாக அம்மா போட்டிருக்கிறது சரியாயிடும், நீ அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் குழந்தைக்கு அஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே யமுனா வந்து பார்த்துட்டு எப்போ பாரு இந்த காவேரி அக்கா கூட பேசுகிறதா இந்த நிவினுக்கு வேலை போல், அதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணியிருக்கணும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிவின்கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இங்கே பாருங்கள், எப்போ பாரு காவேரி அக்கா கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இங்கே பாரு, எனக்கும் காவேரிக்கும் நடுவில் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் சந்தேகப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதா பார்த்தா எனக்கு சந்தேகம் தான் வருது, நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது, எதுக்காகங்க என்னை இப்படி வாட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனாவை பயங்கரமாக திட்டிட்டு நிவின் வந்து வெளியே போயிடுறாங்க. யமுனாவுக்கு பயங்கர கோவம், இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து காவேரியை பார்த்து பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. காவேரிக்கு அம்மா போட்டிருக்குன்னு கூட பார்க்காம கண்டபடி பேசுகிறாங்க. உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, என் புருஷனை வளைச்சி போகிறதுலையே தான் உனக்கு நினைப்பெல்லாம் இருக்குமா, விஜய் மாமா தான் இருக்கார்ல, அவர் கூட போயிட்டு சேர்ந்து வாழ வேண்டியது தானே, அவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலே இருந்துட்டு ஏன் வாழ்க்கை கெடுக்கலான்னு பார்க்குறியடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாரு யமுனா, நீ தகாத வார்த்தையிலலாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன போயிட்டு அப்படி நினைக்கிறியே, சத்தியமாக நான் உன் வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே ஒரு நிமிஷம் கூட நான் நினச்சது கிடையாது, நீ அப்படியெல்லாம் என்னை பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உன்னுடைய யோகியத்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரே ஒரு நாள் விடாமல் டெய்லியும் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்க, உன்னுடைய நினப்பு தான் என்ன, நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் லவ் பண்ணீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, உனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துட்டு உன் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது தானே, எப்போவுமே நிவின் நினைப்பாவே இருக்குவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜய் வராங்க. விஜய் வந்ததுமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்போ இப்போ யமுனா வந்து, இங்கே பாருங்கள் மாமா, உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்க மாட்டீங்களா, தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் உன் பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா, என் வாழ்க்கையில் குறுக்கிடுறா, தயவு செஞ்சு உங்கள் பொண்டாட்டியை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க, எதுக்காக நிவின் கூட டெய்லியும் ஃபோன் போட்டு பேசணும், அவங்க 2 பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, நிவினை கேட்டால் என்ன திட்டுறாரு, என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல, நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்துக்க முடியும், அதனால தான் இப்போது நேர்லேயே கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரியை பற்றி தப்பாக பேசாத
யமுனா. காவேரியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நீ தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்க. ஏதோ அவங்க 2 பேரும் முன்னாடி லவ் பண்ணாங்க. அதவே உன் மனசில் வச்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்காத. நீ பேசுறது ரொம்ப தப்பு யமுனா அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா நீங்களும் காவேரி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா? அப்போது நீங்கள் காவேரி அக்காவை கூட்டி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிடுறாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, போதும் நிறுத்து யமுனா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான், உனக்கு மரியாதையே இல்லை. என்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இனி சத்தியமாக உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற அக்கா தங்கச்சி உறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. என்னக்கா உனக்கு அதாவது உண்மையாக சொன்னால் உனக்கு குத்துதா கொடையுதா? அப்போ எதுக்காக நீ நிவன் கூட பேசுகிற அப்படின்னு சொல்லி பேசவும், உடனே சாரதா எல்லாருமே நம்ம யமுனாவை திட்டுறாங்க. ஏன் யமுனா இப்படி காவேரியை தப்பாக நினைக்கிற? காவேரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, அப்படியெல்லாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே யமுனா தான் திட்டுறாங்க. யமுனா இருந்துட்டு, ஓ அப்போ எல்லாருமே காவேரி அக்கா கூட தான் இருக்கீங்களா? அப்போது காவேரி அக்கா பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உடந்தையாக இருக்கீங்க. அப்போது என் வாழ்க்கை கெட்டால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் இருந்துட்டு, உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே காவேரி தான். அவளை போயிட்டு இப்படி பேசுகிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பில்லை அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அசிங்கமாகவே இல்லையே உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கெல்லாம் சூடு சொரணை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தான் சூடு சொரணை வெக்கம் எதுவுமே இல்லை. இந்த காவேரிக்கு தான் எதுவுமே இல்லை. கட்டு வெட்டி இல்லை இந்த அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக நம்ம காவேரியே திட்டுறாங்க. காவேரிக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பார், இனி என்கிட்ட நின்று எதுவுமே பேசாத, தயவு செஞ்சு வெளியே போயிடு. நீ யாரோ நான் யாரோ, இனி என் முகத்தில் வந்து முழிக்கவே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. உடனே யமுனா இருந்துட்டு, நீ யாரோ, இனிமேல் உன்னை ஏன் நான் வந்து பார்க்க போகிறேன் பேச போகிறேன், என் புருஷன் கூட நீ பேசாமல் இருந்தனா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து கிளம்பி வந்துடுறாங்க. விஜய் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி என்ன காவேரி, யமுனா உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, அவள் யமுனா ஏதோ ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்கள் அதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாவுமே அப்படி தான் சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே சாரதா வந்து விஜய் வந்துக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. நடந்த பிரச்சனையில் அது எதுவுமே கண்டுக்கல. இங்கே பாருங்கள் தம்பி, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? உங்களால் நாங்கள் பட்ட அவமானமெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணேன். உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நானும் காவேரியும் பிரிஞ்சிருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது. பார்த்தீங்களா உங்கள் பொண்ணை காவேரியை எப்படி சந்தேகப்படுறான்ட்டு? நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறோம். நீங்கள் அதற்கு குறுக்கிடாமல் இருந்தீங்கன்னா அதுவே போதும். நான் காவேரியை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரியை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. நம்ம சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இன்னொரு சைடு நம்ம விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு, என்னாச்சுப்பா திடீர்னு காவேரி கூட்டிகிட்டு வந்துட்டுக்கிற, அப்போ சாரதா மனசு மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க மனசெல்லாம் எங்கே மாறிச்சு, தேவையில்லாமல் பிரச்சனை தான் பாட்டி, இனி காவேரி நம்ம வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காவேரி முகமெல்லாம் புள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ அம்மா போட்டிருக்கா, சரி சரி வா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும் சரியா? சாமிக்கு மாரியம்மா சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது 3 நாளில் இறங்கி போயிடும். நீ இதை பற்றி நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து காவேரியை ரொம்பவே நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க. நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஓரளவுக்கு, ஏன்னா காவேரிக்கு வந்து விஜய் கூட வந்துட்டாங்க, இனி 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரி வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறத பார்த்துமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்து ஓடி வர மாதிரியே வராங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உன் மனசுக்குள்ள என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? உன் வயிற்றில் குழந்த இருக்குது அப்படின்ற விஷயத்தவே நீ மறந்துட்டியா? குழந்த இருக்கிறப்போ நீ பார்த்து உஷாராக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம தாத்தாவும் பாட்டியும் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொன்ன விஜய், காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா விஜய் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லலான்னு தான் இருந்தேன் பாட்டி, நடக்கிற பிரச்சனையில் இது எல்லாத்தையுமே நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலான்னு தான் நினச்சேன். சரிங்க பாட்டி, இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஜய், இதுக்காக தானே நாங்கள் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போது நடந்து போச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னுமே வெண்ணிலா பிரச்சனை தீரலையே, வெண்ணிலா நமக்கு தீராத கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
நம்ம பாட்டிம்மா வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "அத பத்தி கவலைப்படாதீங்க பாட்டி. அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து. ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை. ஒர்க்கர்ஸ் யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் பாதி பணத்தை புடிச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், எப்படி பாதி பணமாக புடிச்சுக்கிட்டு கொடுக்குவாங்க? அப்போது நான் சேலரி கொடுக்க சொன்னவங்க கிட்ட கேளுங்க. அவன் தான் ஏதோ திருட்டு வேலை பண்ணியிருக்கணும். எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே நான் பணத்தை சேர்த்தி தானே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த திருட்டு பணத்தை, அதாவது பணத்தை, ஒர்க்கர்ஸோட பணத்தை வந்து கொள்ளையடிச்சோன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. டேய், எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. அவங்களோட உழைப்பிலேருந்து எதுக்காகடா பணத்தை திருடுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதே சமயம் வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து அதாவது கவனிச்சுக்கிறாங்க. ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறாங்க நம்ம காவேரியை. ஒரு வழியாக நம்ம காவேரிக்குமே அம்மா போட்டிருக்கிறது சரியாயிடுது. காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் சேர்ந்து வெண்ணிலாவை பார்க்க போகிறாங்க. வெண்ணிலாவுக்கு வந்து துணையாகவே இருக்கணும். இந்த விஜய் இது பசுபதி எப்போ வேணாலும் வெண்ணிலாவை கொல்ல வருவான். வெண்ணிலாவோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம வெண்ணிலா உயிர் பொழைக்கிற வரைக்கும், அதாவது அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெண்ணிலா கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தருவீங்க.